ரீசெண்டாக ஒருத்தர் என்கிட்ட ஒரு புது ஃபோன் வாங்கினதுக்கப்புறம் அதை எப்படி ப்ராப்பராக செட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தார். எனக்கு அது தெரிஞ்சாலுமே நான் கரெக்டாக பண்ணியிருக்கேனான்னு எனக்கு ஒரு டவுட்லேயே இருப்பேன். ஸோ ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். சரி, ஓகே. என்கிட்ட இப்போ Iqoo Z7 Pro இருக்குது. இந்த மொபைலை இப்போ ரீசெண்டாக தான் நான் வாங்கியிருந்தேன். இதை எப்படி ப்ராப்பராக செட் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். மொபைலை ஆன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதை ஸ்டார்ட் கொடுத்து உள்ள போங்க. லொக்கேஷன் இந்தியான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டிக் பாக்ஸு ஒரு சில இதில் டிக் பண்ணியிருக்கோம், டிக் பண்ணாமல் இப்படி இருக்கும். நீங்கள் டிக் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. ஓகே, இப்போது நீங்கள் பழைய மொபைல் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த மொபைலில் இருக்கிற டேட்டாவை இந்த மொபைலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெப்பு. இதில் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் டைப் சி கேபிள் வச்சிங்கன்னா இந்த மொபைலும் பழைய மொபைலுக்கும் கனெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து எப்படி கனெக்ட் பண்ணுன்ற செட்டப்பை ஆட்டோமேட்டிக்காக அதுவே சொல்லும். சரிங்களா? அப்போ கேபிளை கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கேபிளை இன்னொரு மொபைலில் கனெக்ட் பண்ணணும்னு சொல்லும். உங்களுக்கு இப்படி கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற பழைய மொபைலில் இருக்கிற டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்காக புது மொபைலுக்கு கன்வெர்ட் ஆகிடும். இல்லை எனக்கு அப்படியெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை கொடுத்து போங்க. ஓகே, இப்போது நீங்கள் உங்கள் ஜிமெயில் ஐடியை கொடுத்து லாகின் பண்ணிட்டும் உள்ளே போகலாம், இல்லைனா இந்த ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு அக்செப்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் அன்லாக், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் நீங்கள் இங்கே செட் பண்ணுறதுனாலும் செட் பண்ணலாம், இல்லைனா உள்ளே போய் செட் பண்ணுறதுக்கு நீங்கள் இது ஆப்ஷனை ஸ்கிப் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போது இங்கே தான் இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவே போடுறேன். இப்போ இதில் டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு சில ஆப்ஸ் இது ஓகே, பட் ஃப்ரம் விவோ அப்படின்னு சொல்லி இப்போ இவங்க ஸ்பான்சர்ஷிப் ஆப்ஸ்லாம் இருக்கும் பாருங்க, இந்த தேவையில்லாத கேமிங் இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் இந்த டிக் பாக்ஸை அன்டிக் பண்ணிக்கங்க. நீங்கள் இப்பயே எல்லாத்தையும் டிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இது ஃப்ரீயாக உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் ஆகிடும். என்ன ஆகும்னா எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எடுத்துக்கும், தேவையில்லாத ஆப்லாம் உங்கள் ஃபோனில் இருக்கும். அது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதை பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் ஆப்ஸ் அண்ட் பர்மிஷன்ஸ்லாம் கேட்கும். இது ஆக்சுவலாக டிஃபால்ட்டாக இருக்கிற ஆப்ஸோடைய பர்மிஷன்ஸ் எல்லாமே இது கேட்குது. இதில் நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. ஓகே, அதுக்கப்புறம் நேவிகேஷன் உங்களுக்கு பட்டன் மாதிரி வேணுமா இல்லை ஜெஸ்டர் மாதிரி வேணுமான்னு கேட்குது. அது உங்கள் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். ஓகே, அவ்வளோதான். ஸோ ஃபோன் செட்டிங்ஸ் ரெடி, செட் பண்ணியாச்சு. இப்படி தான் அது பண்ணணும்.